அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான தாவீத ஆண்டவர் என்ன செய்தார்னா அழைத்தார், திடீர்னு அபிஷேகம் பண்ணார். அவர் ஆடு தான் மேய்த்துட்டு இருந்தார். இங்கேயும் கொஞ்சம் பேர் ஆடுலாம் மேய்க்கிறோம். ரொம்ப மீனான, வெளியே சொன்னால் அதாவது நம்மளை மதிக்க முடியாத வேலையெல்லாம் நிறைய பேர் செய்துட்டு இருந்தாங்க. ராஜா வீட்டு பிள்ளைங்கள்லாம் ராஜா ஆக முடியல. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீத தேவன் என்ன செய்தார்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினது மாத்திரம் இல்லை, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவராவது ஆடு மேய்ச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தார். அபிஷேகம் பண்ண பிறகு அவருக்கு வந்த போராட்டங்கள் ஏராளம். எல்லாம் முடிச்சு ராஜாவா 33 வருஷத்துக்கு மேலே அவர் இருந்து விட்டு அவர் மரிக்கும் முன்பாக அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் மேலே கொள்ள பிரியம். அவரை ராஜாவாக்கின பிறகு இல்லை, அதற்கு முன்பாகவே இந்த தாவீதுக்கு ஆண்டவர்னா ரொம்ப இஷ்டம். அவர் பாட்டு பாடிட்டே தான் ஆடு மேய்ச்சார். ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே சங்கீதங்களை பாடிக்கொண்டிருந்தார். அந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கினார். அதற்கு பிறகும் நிறைய சங்கீதங்கள் எல்லாம் பாடினார். தாவீதுக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை என்னன்னா, என் ஆண்டவருக்காக ஒரே ஒரு பெரிய ஆலயத்தை, என்ன ஒன்றுமே இல்லாத என்ன ஒரு பெரிய ராஜாவாக்கிட்டாரு. ஆனால் என் தேவன் தாபரிக்கிறதற்கு, அவரை நான் போய் பார்க்குறதற்கு ஒரு ஆலயம் இல்லையே, அதனால நான் ஒரு ஆலயம் கட்டிடணும்னு சொல்லி தாவீது யோசிச்சார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை வச்சு, நீ எனக்காக ஆலயம் கட்ட மாட்டப்பா, உனக்கு பின்னாடி வர உன் குமாரனாகிய சாலமன் எனக்காக ஆலயம் கட்டுவார். நம்மகிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னா, சரி என்னை விடலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன செஞ்சுருப்போம், கால் மேலே கால் போட்டு நல்லா போத்திட்டு தூங்கியிருப்போம். ஆனால் தாவீது என்ன செய்தார், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் தாவீது என்ன செய்தார், அவர் சொல்கிறாரு, இனிமேல் ஒரு ஆலயம் நான் மறிக்க போகிறேன். அதாவது மறிக்கும் முன் தாவீது தன்னுடைய தேசத்தாரை, சபையாரை அழைத்து அவர்களோடு கூட சொன்னதான அந்த வார்த்தை தான் இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்துருக்கிறார். தாவீது ஜனங்களை அழைச்சி சொல்கிறாரு, நம்ம ஒரு ஆலயம் கட்ட போகிறோம், அது யாருக்கு கட்டலை, மனுஷருக்கு கட்டலை, தேவனுக்காக கட்டப்படுகிற ஒரு அரண்மனை அது. அதனால நான் என்ன செய்கிறேன், என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த ஆலயத்துக்கு தேவையான பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், இன்னும் விலையேற பெற்ற கற்கள் எல்லாம் நான் சபதரித்து வச்சுட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், என்கிட்ட இருந்த அரண்மனையில் இருந்தது, நம்முடைய நாட்டின் வளங்கள், எல்லா ரிசோர்ஸ்லேருந்தும் நான் எவ்வளோ மேக்சிமம் தேவனுடைய ஆலயத்துக்காக எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அது போதாதுன்னு நான் என்ன செய்திருக்கிறேன்னா, என்னோட சொந்த என் வீட்டில் இருக்கிறதான பொண்ணையும் வெள்ளியும் நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன். அது எவ்வளோ கொடுத்தாராம், தன் வீட்டில் இருந்த 3000 தாலந்து பொண்ணையும் 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுத்தாராம். 3000 தாலந்து பொண்ணுன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கிலோ, 1,00,000 கிலோ தங்கத்தையும் 2,00,000 கிலோ வெள்ளியையும் ஆண்டவருக்கு என்ன செய்தாராம், தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் இயன்ற மட்டும். போன வாரம் ஒரு மெசேஜ் கேட்டோம், யார் சொன்னது, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். யாரை பற்றி, மரியாளை பற்றி. அவள் அது பாருங்களேன், தாவீது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி he did his best மேக்ஸிமம் அங்கே செய்து வைத்து விட்டு அவர் என்ன சொல்கிறார், ஜனங்களை பார்த்து சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், போவோம், உங்களில் யாருக்காவது அந்த தேவனுக்கு காணிக்கையாக அந்த ஆலயத்திற்கு ஏதாகிலும் செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்குறவங்க வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அவங்களும் ஜனங்கள்லாம் ராஜாவே இப்படி செய்யும்பொழுது, அதுதான் சொல்கிறேன், நிறைய இன்னைக்கு நான் சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க, அதாவது தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் சபையை உணர்த்த வேண்டிய ஒரு வார்த்தை. போன வாரத்தில் கூட எனக்கு இப்படி ஒரு கவுன்சிலிங் வரும்போது ஒரு விஷயம் வந்துச்சு. பாஸ்டர்ஸு ஃபர்ஸ்ட் வீக் வந்தோடனே ஃபோன் பண்ணி, இது மாதிரி நீங்கள் இன்னும் எனக்கு காணிக்கை அனுப்பலை அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுலேயும் ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம். நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ இங்கேருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இன்னென்ன தேவை இருக்குது, எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது எந்த விதத்தில் நியாயம், என்ன நியாயம் அது சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன் உனக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு, ஆனால் நான் எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எந்த விதத்தில் நியாயம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சமாவது அதெல்லாம் யோசிங்க, நிதானிங்க. இதெல்லாம் தவறான விஷயம். இங்கே தாவீது என்ன செய்கிறார், தான் கர்த்தருக்காக கொடுத்து விட்டு ஜனங்கள் இடத்துல நீங்களும் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஜனங்களும் ராஜா இப்படி கொடுத்தோடனே ஜனங்களும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, உற்சாகமாக அங்கே ஆண்டவருக்கு காணிக்கைகள் எல்லாம் செலுத்துகிறாங்க. அப்போது 10ஆம் வசனம்
வசனத்திலிருந்து அந்த 29ஆம் அதிகாரம் 10லேருந்து 20 வரைக்கும் தாவீது ஜனங்களிடத்துல என்ன செய்கிறார், அங்கே அவர்களுக்கு பேசுகிறார். பேசி ஆண்டவரை புகழ்ந்து, இந்த 12ஆம் வசனம் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ப்ரெஷியஸான வசனம். அது எப்படி எனக்கு அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட லினியேஜுக்கு, நம்மளுடைய வம்சத்துக்கு நம்ம வைத்து போகிற காட்ஸ் லெகசி, தேவனுடைய பரம்பரை சொத்து. அதாவது இப்போ ஒருத்தங்க சாவறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, உனக்கு இந்த வீடு இருக்குது, பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, மறித்து போவார்கள். அதுபோல் தாவீது தான் மரணிக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே மகத்துவமும் வல்லமையும் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்குறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் யாருடையது? ஆண்டவர் சொல்லி என்னோடது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் யாரோடது? எல்லாமே ஆண்டவருடையது. ஸோ நான் ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாமே உங்களோடது சாமி, உங்களுக்கு கொடுக்கறதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உங்ககிட்டேருந்து வாங்கினோம், எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ தன்னுடைய தலைமுறைக்கு அவர் என்ன செய்கிறார், நினைப்பூட்டி விட்டு போகிறார். அதாவது அந்த தாவீதின் சந்ததி தான் நம்ம, இல்லையா? எப்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்தவர், நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் வந்தவங்க. அதனால் தயவு செய்து இங்கே நான் ஆடு தான் மேய்க்கிறேன், நான் அதை தான் பார்க்குறேன், இதை தான் பார்க்குறேன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. இந்த வசனத்தில் உள்ள 4 ஆசீர்வாதங்களும் நம்முடையது. ஏற்கனவே நம்ம தேவனுடைய கரத்தினால் உண்டாகும் எத்தனை ஆசீர்வாதத்தை குறித்து 2 வாரமாக மெசேஜ் கேட்டோம், பாஸ்டர் மூலமாக 6 ஆசீர்வாதங்களை குறித்து கேட்டோம். இந்த வசனத்தில் உள்ள 4 ஆசீர்வாதங்களை தாவீது தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய சந்ததிகளுக்கு வைத்து போகணும். நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த பூமியில் நம்ம வேறு எதை சேர்த்து வைத்தாலும் எல்லாமே, ஏன்னா தாவீதுடைய பிள்ளைகளே எத்தனையோ, அந்த சந்ததிகளிலிருந்து எத்தனையோ பிள்ளைங்க கூட ராஜாவாகலை, ஒன்றும் இல்லாமல் போனாங்க. ஆனால் நான் அதுதான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாதவர்களையும் தேவனால் பிரபுக்களோட உட்கார வைக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ கவனமாக கேளுங்க, நம்முடைய சொத்து விபரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது நம்முடைய வம்சங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு நம்ம வைத்து போகிறோம். இந்த வசனத்தில் 4 விதமாய் அதை பிரிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து தான் வருது? தேவனிடத்திலே வருகிறது. அது மாதிரி எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் யார்? அவர். அப்போ ஏதாவது யாராவது பண்ண முடியுமா? நிஜமாக நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை யாராவது எடுத்துட முடியுமா? முடியாது. நம்முடைய கண்ட்ரோல் எல்லாம் எங்கே இருக்குது? ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. அடுத்தது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும், எல்லாமே எனக்கு ஒரு பலன் என்று ஒன்று உண்டானால், என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அவரிடத்துல, என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து அவரிடத்துல இருக்கிறது. அது 4வதாக, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே முடியும். என்னுடைய வாழ்க்கையுடைய ப்ராக்ரஸ் யாருடைய கையில் இருக்குது? என்னுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் யாருடைய கையில் இருக்கிறது? தேவனுடைய இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை நம்முடைய ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம சொல்லணும். இந்த 4 காரியங்களை பற்றி மட்டும் நம்ம இந்த நாளிலே இது மறக்காது. அப்படி தேவன் நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை எழுதுவாராக. ஸோ முதலாவது என்ன? ஐஸ்வர்யமும் கனமும், எல்லா ஆசீர்வாதங்களுடைய ஆதாரமும் யாரு? என் தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் யாருடையவர்கள்? கர்த்தருடையது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாமே, வானமும் பூமியும் அதில் இருக்கிற மக்களும் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா எங்கே தான் கேட்கணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். 121ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து என்ன செய்யும்? எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஹெல்ப்பு அவரிடத்துலேருந்து வரும். ஸோ அங்கே தான் என் கண்களை
அங்கே என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 வசனங்கள் வரைக்கும் ஜீசஸ் வந்து தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரு, அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி அதுதான் சொல்ல, அதுதான் நான் எப்போவுமே சொல்வேன், சின்ன பிள்ளைங்கள போல் இருங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் சின்ன பிள்ளைங்கள வெளியே போய் வேடிக்கை காட்டுறீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, ஒரு காக்காவை காமிச்சா என்ன செய்யும், ஏய் காக்கா பறக்குது, குருவி பறக்குது, இல்லை ஒரு பூவை பார்த்தா அங்கே பாரு இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை தான், பெரியவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லலை. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அது என்ன செய்யல, விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கவும் இல்லை. பரமபிதா அதுக்கெல்லாம் என்ன செய்கிறார், ஆகாரம் கொடுக்குறாரு. காட்டு புஷ்பங்கள் என்ன செய்யல, அது உழைக்கவும் இல்லை, நூற்கவும் இல்லை, தேவன் அதை உடுத்து வைக்கிறார். ஸோ எல்லாம் உனக்கு தருவார், உனக்கு இன்னது தேவைன்னு அவருக்கு தெரியும். நீ என்ன செய், 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்லுவேன், இந்த என்னுடைய வாழ்க்கையிலேயே நம்ம எத்தனையோ பொங்கல் ஹாலிடேஸ் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த பொங்கல் ஹாலிடேஸ் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப விசேஷமாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நாங்கள் போனோம். உண்மையாக சொல்கிறேன், இருதயத்தை உடைத்தது, நேருக்கு நேர் எங்களோடு கூட அந்த வார்த்தைகள் பேசினது, இடைப்பட்டது, அவ்வளோ விசேஷமாக எங்களுக்கு இருந்தது. அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக முடித்தோம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நியாயாதிபதிகள் வரைக்கும் தான் போக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம போனோன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி லாஸ்ட் 2 days நாங்கள் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆனோம். ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ நம்முடைய ஆசீர்வாதம்லாம் எங்கே தான் இருக்குது, தேவனிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக்க தேவனால் முடியும். 2வது நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம், எல்லா ஆளுகையும் அவருடைய கருத்தில், தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லா கண்ட்ரோலும் அவரிடத்துல இருக்கிறது. 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன், அவருடைய அந்த சீட், அவருடைய த்ரோன் எங்கே இருக்குது, வானங்களில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். 47ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் பூமியின் மீதெங்கும், பூமி ஃபுல்லாக அவர் தான் ஆளுகிற தேவன். இன்றைக்கி அது பாசிபிலிட்டி இருக்கா, யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு இந்தியான்ற கண்ட்ரியிலே ஒரு கட்சி என்ன செய்ய முடியல, ஆள முடியல, எல்லாம் கூட்டணி சேர்த்து தான் என்ன செய்ய முடியுது, ஆள முடியுது. ஆனால் பூமி முழுவதையும் ஆளுகிறவர் தேவாதி தேவன். பூமியை மட்டும் ஆளுகிறவர் அல்ல, அவர் நித்தியத்தையும் ஆளுகிறவர். தானியேல் 6:26 கடைசி 2 சென்டென்ஸ், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிலைநிற்கும். அதுக்கு முடிவே இல்லாத கர்த்தத்துவம் தேவனுடைய கர்த்தத்துவம். ஸோ எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இன்றைக்கு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் ஆளுகிறாரா, நம்முடைய குடும்பத்தை அவர் ஆளுகிறாரா, நம்முடைய ஒர்க் பிளேஸ், நம்முடைய வேலை ஸ்தலத்தை தேவன் ஆளுகிறாரா, நம்முடைய தேசம் அவருடைய ஆளுகைக்குள்ளே, இந்த உலகமே அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு யாராவது ஐயோ என் ஹஸ்பண்ட் என்ன ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க, என் ஒய்ஃப் எல்லாம் மாறணும்னு நம்ம நினைக்கிறோமா? வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயங்களை அவர் என்ன செய்கிறாரு, கண்ட்ரோல் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 21:1 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நல்லா கேளுங்க, அதாவது மனுஷனுடைய இருதயம் யாருடைய கையில் இருக்குதான்? அப்போ நீங்களும் நானும் திருப்ப முடியுமா? கண்ட்ரோல் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? அவர் கையில். அப்போ நம்ம கத்துறனால, அடிக்கிறனால, எவ்வளோ பண்ணுறனால மனுஷரை திருத்த முடியுமா? திருத்தவே முடியாது. அப்போ தேவன், ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதெல்லாம், ஒரே ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் செய்கிற தேவன் கண்டிப்பாக அவர் செய்வார். நம்முடைய இருதயத்தின் கண்ட்ரோலை அவருடைய கையில் நம்ம கொடுக்கணும். அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்மளாம் என்ன செய்யக்கூடாது. இப்போது ஆதாமும் ஏவாளுக்கும் தோட்டம் செஞ்சார், எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் அவங்களால கீழ்ப்படியாமல் போக முடிஞ்சிச்சா?
முடிஞ்சிச்சு. ஏன்னா மனுஷருக்கு மட்டும்தான் அவர் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு செல்ஃப் வில் கொடுத்துருக்கிறார். சுயமாக நீயா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அந்த தெரிந்து கொள்ளும் ஒரு அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நம்மளோட சாய்ஸ் நம்மளா எடுத்தோம். எவ்வளோ சொல்லு, எவ்வளோ படிக்க வச்சாலும், அதான் பண்ணிய குளிப்பாட்டி அரண்மனையில் வச்சாலும் அது சாக்கடை கண்டோடனே போய் உருள்ற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்ல. ஸோ ஆனால் ப்ரே பண்ணுங்க, அம்மா முடியாதுன்னெலாம் சொல்லாதீங்க, ஆண்டவர் மாற்றுவார். நம்ம முட்டியை போட்டு தேவனுடைய சமூகத்தில், அதுவும் தாய்மாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிற தேவன், நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை மட்டும் நெசிச்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ தேவனுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது என் குடும்பம் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். ரெண்டுமே ஒரே டைமில் தேவனுக்கும் கீழ்ப்படிஞ்சு பிசாசோடையும் ஃப்ரெண்டாக நம்ம இருக்க முடியுமா? முடியாது. ஸோ நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம தான் உத்தரவாதம் எடுக்கணும். அது ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார், நசுக்கி போடுவார். ஸோ இந்த நாளில் யாரெல்லாம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணுறோமோ, ஸோ தயவாய் தேவன் சீக்கிரமாக என்ன செய்வாரா, நம்முடைய கால்களின் கீழே பிசாசை என்ன செய்வார், நசுக்கி போட்டுருவார். தயவு செய்து கவலையே படாதீங்க, எல்லா கண்ட்ரோலும் அவருடைய கையில் இருக்கிறது. 91ஆம் சங்கீதத்தில் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரன் நிழலில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாங்க. ஸோ சகலத்தையும் ஆளுகிற ஒருவர் இருக்கிறார். ஆனால் நம்ம எங்கே இருக்கும்போது அவர் ஆளுவார், அவருடைய கரத்தின் கீழே நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய சட்டைகளின் கீழே நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆளுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது என்ன பார்த்தோம், எல்லா ஆசீர்வாதமும் தேவனிடத்துலேருந்து நமக்கு வரும், நம்ம அதை நம்முடைய சந்ததிகளுக்கு கடத்திடணும் இப்போவே. ரெண்டாவது, எல்லா ஆளுகையும் என்னைய என் மேனேஜர் ஆளலை, நல்லா தயவு செய்ய, அதான் சொல்கிறேனே, உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம நிறைய நேரங்களில் நிறைய ஒன்றுக்கும் உதவாத காரியங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறோம். ஏன் கண்ட்ரோலு எங்கேயுமே இல்லை. எனக்கு இன்றைக்கி வரணும்னு இருக்கிறது இன்றைக்கி வரும், ஒரு வருஷம் கழித்து வரணும்னு இருக்கிறது ஒரு வருஷம் கழித்து வரும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அதை சொல்லவே தேவையே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், ஆண்டு கொண்டிருக்கிறார், சகலத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம அறிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மூன்றாவது, சத்துவமும் வல்லமையும் அவரிடத்துல இருக்கிறது. என்னுடைய எல்லாமே, எனக்கு என்னெல்லாம் பலன், என்னால் முடியலன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு என்னால் முடியாது, உம்மாலே நான் செய்வேன். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் நம்முடைய எல்லா சோர்வுகளிலும், நம்முடைய சத்துவம் இல்லாத நேரங்களிலும் அவருடைய பலனையும் சத்துவத்தையும் நமக்கு கொடுக்கிற தேவன். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படச் செய்கிற தேவன். அதுதான் 3 யோவான் 2 என்ன, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் உள்ள நம்ம தைரியமாக இருந்தால் வெளியே என்ன செய்வோம், தைரியமாக இருப்போம். உள்ள சந்தோஷமாக இருந்தால் வெளியே நம்ம சந்தோஷமாக நம்மளால் இருக்க முடியும். ஸோ சத்துவமும் வல்லமையும் உள்ளான பலனும் எங்கேருந்து வருகிறது, தேவனிடத்துலேருந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14-16 எதற்காக அவர் சத்துவமும் வல்லமையும் கொடுக்கிறாராம். அவர் யாக்கோபை சொல்றார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த ஹெட்ஃபோன், அந்த ப்ளூ கலர் ஹெட்ஃபோனை மட்டும் எடுத்து போட்டு, அவங்க சவுண்டு கேட்காத ப்ளூ கலர் ஹெட்ஃபோன் இல்லை, அதை மட்டும் கழட்டிடுறதுலேருந்து. ஓகே, தேங்க்யூ. ஏசாயா 41:14-16 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதுக்கு துணை நிற்கிறாரா ஆண்டவர், போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை என்ன செய்வா, நீ பதருக்கு ஒப்பாவ. நீ நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ இதெல்லாம் என்ன செய்வ, உடைச்சி நொறுக்கிடுவ. நீ அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன செய்வ, தூற்றுவா. ஆண்டவர் என்ன செய்வாராம்,
காற்றை அனுப்புவாராம், சுழல் காற்றை அனுப்புவாராம். அது எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அதெல்லாம் ஓடி போயிடும். நீயோ கர்த்தருக்குள்ளே என்ன செய்வ? சந்தோஷமாய் இருப்ப அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, எதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், துணை நிற்கிறார்? நம்மை இந்த எல்லா சத்துருக்களையும், நமக்கு எதிராக நிற்கிற போராட்டங்களை எல்லாம் இடித்து நொறுக்கி மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அதையெல்லாம் நமக்கு செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மீகா 4ஆம் அதிகாரம் 11லேருந்து 13, இது எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு சப்ஜெக்டு. அதாவது அங்கே அந்த ஜனங்கள், எதிரியான ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் என்ன செய்கிறாங்க, கூட்டம் கூடியிருக்கிறாங்க. அதாவது ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரில, எப்போ தான் இவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆவாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அநேகர் சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் எப்போ இவங்க ஒன்றும் இல்லை. அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிறோம்? ஒன்று மாற்றி பிரச்சனை. அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தோன்னா ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரோ அது எல்லாத்துலேயும் களத்தில் கூட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லை, அடுத்த வசனம் 12ஆம் வசனம், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல் அவர்களை களத்தில் சேர்க்கிறார். நிறைய இன்னைக்கு யோசிக்கிறோம், எல்லா பக்கத்துலேயும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, உடம்பு சரியில்லை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், இன்னும் சொல்ல தெரில எனக்கு, என்ன ஒர்க் பிளேஸில் பிரச்சனை, எல்லா திரும்புகிற பக்கம்லாம் பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த மீகா எழுதுறாரு, அது ஆண்டவரே என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. எதுக்கு தெரியுமா? இங்கே நீங்கள் போய் அடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்தால் அதை அடிக்க முடியாது. ஆண்டவரே எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒரே இடத்துல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஸோ ஆண்டவர் இது எல்லா பிரச்சனையும் என்ன செய்கிறாரு, நம்ம ஒருமிக்க ஜெயிப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நம்ம ஈஸியாக, ஏன்னா யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அது நம்முடையது அல்ல. நிஜமாவே கர்த்தருடையதா? எத்தனை பேர் போய் சண்டை போடுறோம், எத்தனை பேர் கத்துறோம், எத்தனை பேர் அதான் யுத்தத்தை நம்ம கையில் எடுக்கிற வரைக்கும் அதை நம்ம கர்த்தருடைய யுத்தமாக நம்ம விடுகிறது இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ ஆண்டவர் எதற்காக நமக்கு சத்துவத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார்? இது எல்லாத்தையும் முறியடிக்கிறதற்கு. 1 கொரிந்தியர் 12:9 பவுல் சொல்கிறார், எனக்கு இந்த முள் வேதனையாக இருக்குது, எனக்கு வேண்டான்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் இருந்தேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு மேத்ஸ் வராது அப்படின்னா நான் என்ன செய்றேன், ஆண்டவத்துல அங்கே முடியலன்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு எங்கள் வீட்டில் லிட்டரலாக நடந்த ஒரு விஷயம், ஷாரன் மேத்ஸே வேண்டாம், +1 +2 மேத்ஸ் வேண்டாம்னா, ஆனால் நாங்கள் அதுதான் நீ எடுத்து ஆகணும்னு சொன்னோம். +2 அவள் என்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் சென்டம் மேத்ஸ். ஒரு செமஸ்டர்ல மற்றதுலாம் கூட கொஞ்சம் தெரியும், ஆனால் மேத்ஸில் சென்டம். ஸோ யோசிச்சு பாருங்க, அப்போ என் பலவீனது என்னால் முடியாதுன்றதுல தேவனுடைய பலன் விளங்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க இன்றைக்கு ஒரு நிமிஷம் நான் இதை பேசிக்கொண்டு போது செய்வீங்க, ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியல, நீங்க இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதை பார்த்தா அது எப்படி இருக்கும்? ஸோ சத்துவமும் வல்லமையும் அவரால் வருகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், சத்துவம் வல்லமை எடுத்து அடிக்கிறதுக்கு, மிதிக்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப அழகான ஒரு வசனம், எல்லாருக்கும் தேவையான ஒரு வசனம், கொலோசியர் 1:11, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். அதாவது மகிமையான அவருடைய வல்லமை, எல்லா வல்லமையும் நம்மளுக்கு உண்டாக்கணும்னா எதுக்கு? எல்லா பொறுமை அப்படின்னா என்னன்னு தெரியல, பொறுமையா இருங்கன்னா நம்ம கேள்விப்படுறோம். எல்லா பொறுமையும் நமக்கு வேணுமா? நீதிய சாந்தமும் நமக்கு வேணும். ஸோ தேவனுடைய அந்த பெரிய வல்லமை, மகிமையான வல்லமை, பராக்கிரமமான வல்லமை நமக்கு எதுக்கு உண்டாகிறது? எதுக்கு? எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும். அப்ப பொறுமையும் நீடிய சாந்தமும் இல்லாதவங்க
தயவு செய்து என்ன ஒத்துக்கணும், தேவனுடைய வல்லமை எனக்கு இல்லை அப்படின்றத ஒத்துக்கணும். ஸோ இந்த நாளிலே நிஜமாவே நான்லாம் நிறைய சமையனால முடியலன்னு நிறைய நேரம் தனியா ஓடிடுவேன். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே ஓடி சமையனால முடியல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் அந்த இடத்துல பொறுமையா இருந்தாத மேற்கொள்கிறதுக்கு தேவன் உதவி செய்வார். அது ஜனமே. ஸோ நமக்கு பலனை கொடுக்கிறது, சத்துருக்களை அடித்து நொறுக்கிறதுக்கும் கொடுக்கிறார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பொறுமையாகவும் நீடிய சாந்தமாகவும் இருக்கிறதுக்காக அவருடைய சத்துவமும் வல்லமையும் நமக்கு வெளிப்படுகிறது. அடுத்த 4வது, அந்த எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும். யாரை வேணும்னாலும் என்ன செய்ய முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த. அதுதான் அந்த நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் நம்முடைய சபையோடைய ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த சபையோடைய நம்முடைய ஒரு தரிசனமான ஒரு வசனம். அதுதான் கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக இருக்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் ஊக்கி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணிக்கிறோம். அருமையான நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டுக்குள்ளார 4 பேரை சமாளிக்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சர்ச்ல பல பேர்களை நம்முடைய சுபாவங்களோட விட்டு வராத அநேகரை நம்ம சமாளிக்கிறோம். ஒரே ஒரு ஆறுதல் என்ன, சுவாமி உங்களுடைய வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் சொல்றோம், எங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக நாங்கள் எதுவும் சொல்ல. இந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்யும், தேறினவர்களா இருக்காது. எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், நமக்கு விரோதமாவே நிற்கிறவங்களா இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், நம்முடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்யும், பேச்சு நிறுத்தம்ன்றதுதான் நம்முடைய தரிசனம். ஸோ இந்த இடத்துல தாவீது சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்த ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் எங்க ஆடு மேய்ச்சிருந்தார், இன்னைக்கு ராஜாவா இருக்கிறார். பிள்ளை இல்லாத அண்ணாளுக்கு 6 பிள்ளைகளே தேவனால கொடுக்க முடியும். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த சவுலை அதே கிறிஸ்தவர்களுக்காக வானம் வழியாய் அன்னையை முற்ற வைக்க அந்த தேவனால முடியும். இடித்து போட்ட எருசலேமின் அலங்கத்தை வெறும் 52 நாளிலே கட்ட வைக்க தேவனால முடியும். எதுவும் அவரால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை. அவர் நம்ம என்ன செய்வாரு, மேன்மைப்படுத்துவார். யோசுவா 3:7 ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றார், நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்பதை சொன்னாங்க, அறியும்படிக்கு இன்றுவதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னாரு. அதே மாதிரி அதே நாளிலே யோசுவா 4:14 தேவன் அவரை மேன்மைப்படுத்தினார். எல்லாரும் கடைசி வரைக்கும் யோசுவா உயிரோட இருந்த வரைக்கும் மோசேக்கு பயந்து கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பயந்து கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில 4 விஷயங்களே இந்த வசனத்துல இருந்து பார்க்கணும். இது தயவு செய்து இந்த வருஷம் முழுசுமாக நம்ம பார்க்கணும். ஒண்ணு என்ன, எல்லா ஆசீர்வாதம்ங்கிறது என்னுடைய எல்லா கண்ட்ரோலும், என்னுடைய பினான்சியல், என்னுடைய பண தேவை, என் பிள்ளைங்களுடைய கண்ட்ரோல் எல்லாமே, என் படிப்பு கண்ட்ரோல் எல்லாமே எங்க இருக்கு, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. என்னை பலப்படுத்துகிறவர், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய மனதையும் பலப்படுத்துகிறவர் அவர். எனக்கு சத்துருக்களை மேற்கொள்கிற பலமும் தருவாரு, பொறுமையா இருக்கிற பலனையும் தருவார், பலத்தையும் தருவாரு. நான் என்னை மேன்மைப்படுத்த என்னை உயர்த்துகிறவர் யாரு, அவரை போய் பார்த்தா ஏதாவது செஞ்சுருவார், இவரை போய் பார்த்தா அவர் வேலை கொடுத்துருவார், என் ப்ரமோஷன் என்னை மேன்மைப்படுத்த என் தேவனால முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்துல 4 காரியங்கள் நமக்கு தேவன் சொல்றாரு. இது நம்மளுடைய என்ன செய்யணுமா, இதை நான் என்ன சொன்னேன், இது ஒரு லெகசியா எழுதி நம்மளோட நம்முடைய வம்சத்துக்கு நம்ம நடத்தணும், சொல்லி கொடுக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்னமோ டான்ஸ் கொடுக்குறோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு ஸ்கூல் பாடத்துல +2 இப்போ போன 2 நாளுக்கு முன்னாடி கூட என்னென்னமோ படித்தோம்மா ஸ்கூல்ல, அதுல எது நம்மளுக்கு உதவி செய்யுது, பிராக்டிக்கலா வேண்டியது நமக்கு எதுவுமே வரலையே அப்படின்னா. ஆதியாகமம் 18:10 ஆபிரகாமுக்கு பிள்ளையே கொடுக்காததற்கு முன்பாக தேவன் ஆபிரகாமை குறித்து சொன்ன ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை என்ன செய்கிறேன். அவன் தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததியாருக்கும் ஆண்டவர் இப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால அவருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் சொல்லுவான் அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதுக்காக பிள்ளைகளை கொடுத்துருக்கார், எதுக்காக? அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருடைய கோல் என்னன்னா, அவன் பெருசாகி எனக்கு சோறு போடணும், என்னை நல்லா வச்சு பார்க்கணும், வீடு கட்டணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், அவங்க சுமக்கிறவர்களாய் அவர்கள் சந்ததியாய் கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை அறிவிக்கிற சந்ததி. அதற்காக தான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோசுவா 4ஆம் அதிகாரத்துல
அந்த யோர்தான ஜனங்க கடந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த யோர்தான்ல எந்த இடத்துல ஆசாரியருடைய கால்கள் நிலையாய் நின்னுச்சோ அந்த இடத்துல இருந்து 12 கல் எடுத்து போய் நீ எங்க தங்க போறியோ அந்த இடத்துல வை, நாளைக்கு உன் பிள்ளைங்க இது என்னமா இங்க ஒரு 12 கல்லு நட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க. தேவன் நீங்கள் எப்படிலாம் என்ன செய்யறாரு, நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் சொல்றேன், இப்போ எக்ஸாம் அடுத்த வாரம் நாங்க எங்க பிள்ளைங்களை பார்க்க போறோம். உண்மையிலே அதுக்குள்ள எனக்கு டைமே இல்லை. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம அந்த பைபிள் ரீட் பண்ணனால அவ்வளோ ஓடுச்சு. ஆனா என்னுடைய ஜெபம் என்னவா இருக்கு, சாமி நான் அங்க போறேன், அவள் என் பேத்திக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், வேதாகமத்துல இருந்து அவளுக்கு என்ன மாதிரி ஒண்ணு சொல்லி அவளுடைய மைண்ட்ல இருந்து அதை பிரியாம அதை நான் அவளுக்கு பதிச்சுட்டு வந்துடணும். நான் என்னத்துக்காக என்னை கொண்டு போறேன் அப்படிதான் ஜெபிக்கிறோம். நம்ம கையில தெய்வம் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். தயவாய் நம்ம அவர்களுக்கு போதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 6 அதிகாரம் 4 to 8 வரைக்கும் ஆண்டவர் சொல்ல முழு இருதயத்தோட தேவனை என்ன செய்ய அன்பு கூறு. நீ நடக்கும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, எந்திரிக்கும் போது என்ன செய்யும், பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே சொல்றோமா? எல்லாவற்றையும் அதான் சொல்லுது, எல்லாத்துலயுமே பைபிளை ரிலேட் பண்ணி நம்ம பழகினாதான் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய ஜெனரேஷனுக்கு தன்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கணும். அருமையானது. ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது உபாகமம் 8 அதிகாரம் 17, 18 என் சாமர்த்தியம் என் கைவலன் இதெல்லாம் எனக்கு இருதயத்துல கூட நீங்க சொல்லிடாத. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறா. இன்னைக்கு எத்தனை பேர் ஏதாவது சொல்றோமா, நான் சம்பாதிச்சுதான் உனக்கு கொடுக்குறேன், நான் கஷ்டப்பட்டனாலதான் இந்த வீடு அது இது ஏதாவது நம்ம சொல்லி கொண்டிருக்கோமா? வைஃபும் ஹஸ்பண்டும் மெயினா சண்டை போடுறீங்களா? நீ வேலை பார்க்குறியா, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு தானே காசு, உனக்கு தானே காசு. தயவு செய்து எதுவுமே இல்லை. கர்த்தர் என்ன செய்யறாரு, குடும்பம் ஒண்ணுதான், ஒரே சரீரம் தான். ஸோ தயவா என்னது கர்த்தருடையது, அவரிடத்துல ஒரே ஒரு பைசா. நான் அதான் சொல்றேன், தயவு செய்து அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தரிடத்துல வருகிற ஆசீர்வாதம் ஒண்ணுமே, அவர் ஒரே ஒரு நாள் உங்களை ஒரு கால் சுழுக்காக்கி உங்களை வீட்டுக்கு உட்கார வச்சுன்னா என்ன சொல்றீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. சகலமும் அவர்களுக்கு என் சம்பாத்தியம் என் சாமர்த்தியம் என்று சொல்லாதீங்க. புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய தீர்வு. நம்ம இன்னைக்கு பார்த்து சொன்னாங்கல்ல, எவ்வளோ உலகத்துல கேள்வி யூஸ் பண்ண, நம்ம ஏதோ அவ்வளோ பெரிய ஞானிகளோட பெரிய ஞானம் வாங்குறா. நம்ம அவ்வளோ பத்திரமான கார் வச்சிருக்கோமா, 2 வீலர் வச்சிருக்கோமா, வீடு வச்சிருக்கோமா, தேவன் நம்மளை காக்குறாரு. நம்ம உண்மையாவே வேதையிலும் வேதை நம்முடைய போக்குவரத்து தேவன் எவ்வளோ ஆண்டவர் நம்மளை பத்திரமா வச்சிருக்காரு. நம்ம அழிஞ்சு போகாம இருக்கிறது அவருடைய கிருபை. ஸோ அதை நம்ம நினைவுல அடுத்தது இது எல்லாம் அவர் தான் செய்யறாரு. அதனால நான் சும்மா கால் மேல கால் போட்டு சாப்பிட்டு அப்படின்னு நினைச்சது சொல்லாதீங்க. நாங்க நேற்று படிச்ச வசனத்தை வேலை செய்யாதவன் சாப்பிட கூடாது. லூக்கா 17:10 ஜீசஸ் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்றார், நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருங்க, செஞ்சுட்டு என்ன சொல்லுமா, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாற்றம் செய்தோம் என்று சொல்லுவோம். அந்த 2 விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய ஜெனரேஷனுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததிக்கும் கவலைப்படாத, இங்க இருக்கிறதா உன்னோடதுன்னு நினைக்காத. வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து 4 விஷயம் உனக்கு வருது. என்னெல்லாம் வருது? ஆசீர்வாதம் வருது, பலம் வருது, உன் கண்ட்ரோல் அவருடைய கையில இருக்கிறது, உன்னுடைய மேன்மையுடைய கையில இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நாம செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு எதுவுமே என்னால இல்லாதவே உன்னுடைய பலத்தினால என்று சொல்லி சொல்லுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. எழுந்து எல்லாரும் தயவாய் 4 விஷயங்களை இந்த நேரத்துல மனசுல வைங்க. ஆண்டவரே சகலம் ஐஸ்வர்யமும் ஆண்டவரே கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எல்லா ஆளுகள் எல்லாம் எங்களுடைய கண்ட்ரோல். யாரும் நினைச்சு எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு எட்டு இங்க வா அங்க வாங்கினே எங்களை யாராலையும் நடக்க வைக்க முடியாது. 3வது நம்முடைய எல்லா பிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. 4வது நம்முடைய மேன்மை நம்முடைய ப்ராக்ரெஷன் அவருடைய கையில இருக்கிறது. நம்ம இது என்ன செய்யணும், நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அடுத்து நான் இதை செஞ்சேன் ஒரு நாளும் நம்முடைய இருதயத்துல நினைத்து இருக்காது. இவ்வளவுதான் எனக்கு நம்ம கொடுக்குற பேச நெற்பதமோ திருவை
நீங்கிறதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள கிருபை காத்துக்கொள்ள Praise Thank you, Master. Thank you, Master. எங்களை நேசிக்கிறீங்க. நீங்க தந்த இந்த நல்ல நேரத்துக்காக உங்க கூட ஸ்தோத்திரங்கள் ராஜா. கர்த்தாவே உங்க நன்றியோட எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை நீங்க எங்களுக்கு இந்த வருஷம் தந்திருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல அந்த எங்களுடைய தலைமுறைகளுக்கு தேவையான அந்த நாங்க இந்த பூமியில சவதரித்தது மாத்திரம் அல்ல ஆண்டவரே,